குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மற்ற எக்ஸாம்பிளுக்கு இருக்க ஆப்டிடியூட் சம்மந்தமாக கேட்குற டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணது பார்ப்போம். ஸோ ஏன்றவர் ஒருத்தர் 5 days வேலை செய்கிறாரு. ஒரு வேலையை செய்யறதுக்கு இதுதான் ஒரு ஒர்க்கு. இங்கேருந்து இங்கே முடிக்கணும். இது முடிக்கிறதுக்கு ஈக்குவலாக 5 days எடுத்துக்காரு. அப்போ இது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வேலை செய்கிறாரு, ஈக்குவலாக 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது ஃபுல்லா ஒரு ஒர்க்கு. இந்த ஒர்க்ல என்ன மொத்த ஒர்க்கு 5 பார்ட்டா இருக்கு. 5 பார்ட்ல இது 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் டேஸ்ன்னு பார்த்தா மேல இருக்கிறது ஒர்க்கு. ஓகேவா? இது முழு ஒர்க்கு. முழு ஒர்க்ல ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு பண்றாரு? 5 பங்குல ஒரு வேலையை தான் செஞ்சிருக்காரு. மொத்தம் 5 பார்ட்டா இருக்கா? 5 பார்ட்ல எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு? 1/5 ஒர்க்கு தான் பண்ணிருக்காரு. ஓகேவா? அப்ப இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் இருக்கு. இது எக்ஸ் டேஸ் பண்றாரு. எத்தனை எக்ஸ்னா என்னன்னு தெரியல. ஓகேவா? அப்ப எத்தனை டேஸ்? எக்ஸ் டேஸ் பண்றாருன்னா இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப இது பாத்தீங்கன்னா மொத்த 1/5 போறோம்னா மேல இருக்கிறது ஒர்க்னு வச்சுக்கலாம் ஒரு வேலை, கீழே இருக்கிறது டேஸ்ன்னு போடலாம். ஒர்க் பை டேஸ்ன்னு கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ ஒரு வேலை எத்தனை நாள் போறாரு? எக்ஸ் டேஸ், 1/x. ஓகேவா? அப்ப ஏன்றவரு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒன் பீஸ் ஆஃப் ஒர்க், ஒன் பீஸ் ஆஃப் ஒர்க்குக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு? எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ஒன் பீஸ் ஆஃப் ஒர்க்குக்கு தேவைப்படுற டேஸ் என்ன? நீட் ஆர் ரிக்வயர்டு எக்ஸ் டேஸ். ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறாருங்கிறதா? ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறாரு? இதுதான் வேலை. 1/x வேலை செஞ்சிருக்காரு. இவ்வளவுதான் வேலை செஞ்சிருக்காரு. 5 நாள்னா இப்ப இந்த மாதிரி தான் வேலை செஞ்சிருக்காரு. 1/5 ஒர்க். அப்ப இது 1/x சொல்லுவோம். அப்ப ஏ 1 டே உடைய ஒர்க். ஓகேவா? 1 டே உடைய ஒர்க் எவ்வளவு? 1/x. 1 டே உடைய ஒர்க் 1/x. அவ்வளவுதான் கான்செப்டுங்க. ஏ ஒரு வேலை செய்யறதுக்கு எக்ஸ் டேஸ் எடுத்துறாருன்னா ஒரு வேலை செய்யறதுக்கு எக்ஸ் டேஸ். அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு வேலை? 1/x வேலை. அப்ப இருக்கிறத 5 நாள் சேர்ந்து ஒரு வேலை செய்யறாரு. ஒரு நாள்ல எவ்வளவு வேலை? 1/5. ஓகேவா? அதே மாதிரி ஒரு வேலை செய்யறதுக்கு எக்ஸ் டேஸ் இருக்காருன்னா அப்போ ஒரு நாள். ஓகேவா? இது 1 டே, 2 டே, 3 டே, ஹவு மெனி டேஸ் போயிட்டே இருக்கு எக்ஸ் டேஸ். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாரு? 1/x. அவ்வளவுதான். ஓகேங்களா? கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஏன்றவரு பியோட எத்தனை மடங்கு திறமசாலி? 2 மடங்கு, 3 மடங்கு திறமசாலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்றவரு திறமசாலி, குட் ஒர்க்கர். ஓகேவா? கம்பேர் தன் பி. ஓகேவா? அப்ப ஏன்றவரு 2 மடங்கு வச்சுக்கலாம். 2 டைம்ஸ் கிரேட்டர் தென் பி ஒர்க் டன். பி உடைய ஒர்க்கை பார்க்கும்போது ஏன்றவர் என்ன பண்றாரு? 2 மடங்கு வேலை செய்யறாருன்னு அர்த்தம். அப்ப ஏன்றவரே 1 மீட்டர் வேலை செய்யறாரு. எவ்வளவு வேலை? 1 மீட்டருக்கு சிங்கிள் வேலை செய்யறாருன்னு வச்சுக்க. அப்ப பின்றவர் என்ன பண்ணுவாரு? 2 மீட்டருக்கு வேலை செய்வார். ஓகேவா? இவர் செய்யற டைம்ல என்ன பண்ணுவாரு? இவர் 2 மீட்டர் பண்ணிடுவாரு. ஓகேவா? சரி, ஏ பின்றவரை 1 மீட்டர் செஞ்சா ஏன்றவர் எத்தனை மீட்டர் பண்றாரு? 2 மடங்கு. அப்பதான் ஏ தான் 2 மடங்கு வேலை. அப்போ ஒர்க்குன்னு பார்க்கும்போது ஏவும் பி எடுத்துக்கணும். ஏன்றவர் என்ன பண்றாரு? 2 மடங்கு வேலை செய்யறாரு. பி என்றவர் 1 மடங்கு வேலை செஞ்சார். அத டைம்னு எடுத்துக்கணும், நேரம் எடுத்துக்கணும். ஓகேவா? பி என்ன பண்றாரு? மெதுவா வேலை செய்யறாரு. ஏன்றவர் பாஸ்டா வேலை செய்யறாரு. அப்ப பி 1 நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் தான் எடுத்து வைக்கிறாரு. 1 மினிட்ஸுக்கு ஒரு சிங்கிள் தான் எடுத்து வைக்கிறாரு. அப்ப ஏன்றவர் 1 நிமிஷத்துல எத்தனை சிங்கிள் எடுத்து வச்சிருவாரு? 2 சிங்கிள் எடுத்து வச்சிருவாரு. ஓகேவா? 1 நிமிஷத்துக்கு. ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணுவாரு? ஒரு செங்கலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பின்றவர் ஒரு பிரிக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு 1 மினிட்ஸ்னா ஏன்றவரு அதே ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதுக்கு, ஓகேவா, ஒரு பிரிக்ஸ் எடுத்து வைக்கிறது எவ்வளவு நேரம் போதும்? 1/2 மினிட்ஸ் போதும். அப்ப டைம் என்ன ஆகுது? இது 1 இருந்தா அரையா இருக்கு. அப்ப இது 1 இருந்தா இது என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். இவர் 2 நிமிஷம் செய்யற வேலையை இவர் 1 நிமிஷத்துல செஞ்சிருவாரு. ஓகேவா? அப்ப ஏன்றவருக்கு 1 நிமிஷத்துல செய்யற வேலையை பின்றவர் 2 நிமிஷம் எடுத்துக்காரு. ஓகேவா? அப்ப என்ன ஆயிடும்? ரேசியோட சேஞ்ச் ஆயிடும். அப்ப டைம்னு போது 1:2 ஆயிடும். ஒர்க் டன் போகும்போது ஏவும் பியும் பார்க்கும்போது 2 மடங்கு பலசாலியா இருந்தா அப்ப 2:1.
டைம் எடுத்துக்கிற டைம். இவர் தான் பலசாலியாச்சு. இவர் என்ன பண்ணுவாரு, வேகமா செய்வாரு. அப்ப 1 நிமிஷத்துல செஞ்சிருவாரு. இவர் எடுக்கிறதுக்கு இவரோட பலம் கம்மி. அப்ப 2 நிமிஷம் ஆயிடும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. சோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். A can do a piece of work in 10 days. ஏ வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு, ஓகேவா, ஒரு வேலை செய்யறதுக்கு இது ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க், ஒரு ஒர்க். இந்த ஒர்க்கை செய்யறதுக்கு எத்தனை டேஸ் தேவைப்படுது? 10 டேஸ் தேவைப்படுது, ஓகேவா. அப்ப 10 டேஸ் எடுத்துக்கிறாரு ஒரு வேலை செய்யறதுக்கு ஏன்றது. அதே மாதிரி பி அதே வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாருன்னா, அதே 1 பீஸ் ஆஃப் ஒர்க்குக்கு 1 ஒர்க்குக்கு 12 டேஸ் எடுத்துக்கிறாரு, ஓகேவா. அப்ப ஏ பி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை டேஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே ஒரு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எத்தனை டேஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஒர்க்கு டேஸ், ஓகேவா. ஒர்க் டிவைடட் பை டேஸ், ஓகேவா. அப்போ ஒரு ஒர்க்குக்கு ஏன்றவரு ஒரு நாள் வேலை, ஓகேவா. ஏன்றவருடைய 1 டே ஒர்க் எவ்வளவுன்னு பாக்குறேங்க. 1 டே ஒர்க் எவ்வளவு ஆயிடும்? இது 1 டே ஒர்க், இது ஃபுல்லா வேலை 10 டேஸ். அப்போ 1/10 போடுவோமா? அப்போ 1/10. பி உடைய 1 டே ஒர்க், பி உடைய 1 டே ஒர்க்னு பார்க்கும்போது 1/12 ஆயிடுமா, ஓகேவா. அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஒர்க்கு ஏ உடைய டேஸ், ஏ உடைய டேஸ். அப்ப 1/A ஞாபகம் வச்சுக்கலாம். இது 1/B ஞாபகம் வச்சுக்கணும். இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது 1/B ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து, ஓகேவா, ஏவும் பியும் சேர்ந்த ஒரு நாள் வேலை 1 டே ஒர்க்கு, ஓகேவா. அப்ப என்ன பண்ணலாம், 1/A பிளஸ் 1/B போட்டுக்கலாம். இது ஈஸியா புரியுது. ஏவும் பியும் சேர்ந்த ஒரு நாள் வேலை, ஏவும் பி உடைய டேஸ் ஒரு நாள் வேலைன்னு அர்த்தம். ஏவும் பியும் சேர்ந்த டேஸ், இது கீழே இருக்கிறது என்னது, டேஸ், எத்தனை டேஸ், ஓகேவா. இவ்வளவு நாள் சேர்ந்து, இது என்ன மேல இருக்கிறது என்னது, ஒர்க்கு, மேல இருக்கிறத ஒர்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஒர்க்கு செய்யறதுக்கு ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஈக்குவல் என்ன ஃபார்முலா, 1/A பிளஸ் 1/B ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1/A எவ்வளவு, 1/10, 1/12. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், 12 பிளஸ் 10/120 ஆயிடும். அதாவது 10 12 பெருக்கிறங்க, 12 into 10, ஓகேங்களா. அப்ப என்ன ஆயிடும், 22/10 into 12. 11 2 22, 6 2 12. அப்ப 11/60 அப்படின்னு ஆயிடும், ஓகேவா. இங்கதான் கவனிக்கணும். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து, ஏவும் பியுடைய நாட்கள் எத்தனைக்கு, ஒரு வேலைக்கு, ஓகேவா. அப்ப மேல இருக்கிறது வேலைன்னு வந்துடும், கீழே இருக்கிறது டேஸா இருக்கணும். மேல இருக்கிறது ஒர்க்கா இருக்கணும், கீழே இருக்கிறது டேஸா இருக்கணும். அப்ப மேல இருக்கிறது 11 இருக்கு, அது 1 ஆகணும். அப்போ 1ன்னு போட்டா அது 20. இந்த 11 ஆயிடும், கீழே தலைக்கீழ வந்துடும். அப்ப 60/11, ஓகேவா. அப்ப ஏவும் பியும் செஞ்ச நாட்கள் இது டேஸ். இது வந்து என்னது, ஒர்க்கு, ஒரு ஒர்க்கு ஏவும் செஞ்ச நாட்கள். அப்ப இது ஒரு ஒர்க்கு ஏவும் பியும் செஞ்ச டேஸ், ஓகேவா. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து செஞ்ச ஒரு ஒர்க்குக்கான ஒரு 1 ஒர்க்குக்கான டேஸ், 1 ஒர்க்குக்கான டேஸ் எவ்வளவு, 60/11, ஓகேவா. ஏவும் பியும் சேர்ந்து செய்யற டேஸ் எவ்வளவு, ஒரு வேலை செய்யறதுக்கு. அப்போ ஒரு வேலை கீழே இருக்கிற டேஸா மாத்திடுறோம். அதனால 11 கீழே எடுத்து வந்துடுறோம், 60/11 வந்துடும். அப்ப இது கலவை பண்ணத்துல இருக்கு, 11/55 மீதி 5, 5/11. ஆப்ஷன் ஏன்னு டிக் பண்ணிக்கிறோங்க, ஓகேங்களா. இந்த ப்ராப்ளம்ல 2 persons A and B working together can dig a trench in 8 hours. 8 மணி நேரத்துல ஒரு குழி தோண்டிடுறாங்க. while A alone can dig 12 hours. A மட்டும் தோன்றதுக்கு 12 hours தேவைப்படுது. how many hours B alone அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து செய்யற hours, ஓகே, ஒரு வேலையை செய்யறதுக்கு, ஓகேவா. ஒரு வேலையை செய்யறதுக்கு ஏவும் பியும் சேர்ந்து செய்யறது. ஏ வந்து செய்யற ஒரு ஒர்க்கு பிளஸ் பி வந்து செய்யற ஒரு ஒர்க்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. ஏவும் பியும் சேர்ந்த அவர்ஸ், இது வந்து டேஸ் ஆர் அவர்ஸ். மேல இருக்கிறது ஒர்க், ஓகேவா. ஒர்க் பை டே ஆர் ஒர்க் பர் அவர் ஞாபகம் வச்சுக்கணும். ஏவும் பியும் சேர்ந்து செய்யற அவர்ஸ், ஓகேவா, ஒரு வேலைக்கு. ஏ செய்யற அவர்ஸ் ஒரு வேலைக்கு, பி செய்யற அவர்ஸ் ஒரு வேலைக்குன்ற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா.
இதான் கான்செப்ட். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு ஓகேவா, டிகே ட்ரென்ச்சுக்கு எவ்வளவு தேவைப்படுது, 2% கேண்டிடேட் டிகே ட்ரென்ச் 8 hours தேவைப்படுது. 8 hours. ஏ மட்டும் தனியா செஞ்சா எத்தனை ஹவர் படுது, ஏ மட்டும் அந்த ஒரு வேலை செய்யறதுக்கு எத்தனை ஹவர் தேவைப்படுது, 12 hours தேவைப்படுது. அப்ப பி மட்டும் அந்த வேலை செய்யறதுக்கு எத்தனை ஹவர்ஸ் அர்த்தம், பின்றது ஹவர்ஸ் ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்ப பி மட்டும் செய்யற ஹவர்ஸ் இங்க வச்சீங்கன்னா 1/b. அப்ப என்ன ஆயிடும், 1/8 மைனஸ் 1/12 ஆயிடுமா. அப்போ 1/b ஈக்குவல் டு 1/8 மைனஸ் 1/12. ஓகே, அப்ப 24 எல்சிஎம், 8 12க்கு எவ்வளவு எல்சிஎம் 24. அப்ப இது 24 ஆகலாம், மேல இங்க 3 பெருக்கணும், அப்போ 3, இது 2 பெருக்கணும் 2, அப்ப இது 24 24 24 அப்போ 1/24. ஓகேவா, 1/b. ஓகேவா, அப்ப மேல இருக்கிறது என்னது ஒர்க், கீழே இருக்கிறது ஹவர்ஸ் டேஸ். அவன் டேன்னு கொடுத்தா டே, அவர்னு கொடுத்தா அவர். அப்ப பி ஒரு வேலை செய்யறதுக்கு எத்தனை ஹவர் வருது, 24 hours செய்யப்படுது. ஓகேவா, பி கேன் டூ ஏ ஒர்க், பி கேன் டூ ஏ ஒர்க் ஃபார் நீட் 24 hours. ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம் பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 hours. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, ஓகே, ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை டேஸ் ஆகுது, 12 days ஆகுது. பியும் சியும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு, பியும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு இது டேஸ், பியும் சேர்ந்து செய்யற டேஸ். ஓகேவா, அப்ப பி வந்து தனியா எடுத்து விடுது, பியும் சியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கான டேஸ். அப்ப பியும் சேர்ந்து டேஸ் எவ்வளவு, 15 days ஒரு ஒர்க்கை முடிக்கிறது விட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஒர்க்கை முடிக்கிறது சியும் ஏவும் சேர்ந்து டேஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்ப எத்தனை டேஸ், ஒரு ஒர்க்கு டேஸ், மேல இருக்கிறத ஒர்க்குன்னு எடுத்துக்கணும், கீழே இருக்கிறது டேஸ்ன்னு எடுத்துக்கணும் வச்சிருக்கோம். இது ஒர்க்கு, இது டேஸ். ஓகேவா, சி பிளஸ் டேஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா, அப்ப என்ன சொல்றாங்க, 3 பேரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு ஏத்தி 4 ஆகும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஏவும் பியும் சேர்ந்து செய்யறாங்க, அப்புறம் பியும் சியும் சேர்ந்து செய்யறாங்க, அப்புறம் சியும் ஏவும் சேர்ந்து செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த இதுதான் என்னது ஃபார்முலா, ஏவும் பியும் சேர்ந்து செய்யறது, பியும் சியும் சேர்ந்து செய்யறது, சி ஏவும் பியும் சேர்ந்து செய்யறது என்ன எடுத்துக்கணுங்க, 1/a + b எடுத்துக்கணுங்க. பியும் சியும் சேர்ந்தது என்ன பண்ணுவோம், 1/b + c டேன்னு வச்சுக்கோங்க. சியும் டேவுக்கு 1/c + c எடுத்துக்கணுங்க. ஓகேவா, அப்ப இதெல்லாம் கூட்டினா என்ன ஆயிடும், எத்தனை ஏ இருக்கு, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு பி, இது ஒரு பி. ஓகேவா, இது ஒரு சி, இது ஒரு சி. அப்ப 2 × a + b + c இருக்கு. ஓகேவா, ஈக்குவல் டு 1/a + b உடைய வேல்யூ என்ன, 1/12. 1/b + c உடைய வேல்யூ என்ன, 1/15. 1/c + c உடைய என்னன்னா 1/20. ஓகேவா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப 12 15 20 இருக்கு. எல்சிஎம் எடுத்தா 5ஆல போட்டோம்னா 12 அப்படி வச்சுக்கலாம், 3 5 4 20. இப்ப வந்து என்ன பண்ணலாம், 4ஆல போடலாம். அப்ப என்ன ஆயிடும், 3 12 3 அப்படி வச்சுக்கலாம், 1 4. அப்ப இது 3ஆல் போட்டா 1 1 1. அப்ப 5 × 4 × 3 எவ்வளவு ஆச்சு, 5 20. 20 × 3 60 ஆயிருது. அப்ப எல்சிஎம் 60. அப்ப கீழே 60 ஆக்கணும்னா இது 5ஆல் பெருக்கிறோங்க, இது 4ஆல் பெருக்கிறோங்க, இது 3ஆல் பெருக்கிறோங்க. அப்ப பெருக்கினா என்ன வருது, 5 4 9 3 12/60 ஆச்சு. ஓகேவா, அப்ப 12 12 12 60 என்னாச்சு, 1/5 கிடைச்சிருக்கு. ஓகேவா, அப்ப 2 of a + b + c = என்ன கிடைச்சிருக்கு, 1/5 இருக்கு. அப்ப a + b + c = 1/10. ஓகேவா, 1/10 days. அப்ப a b c எல்லாரும் சேர்ந்து செய்யறதுக்கு ஆனா இது ஒர்க், இது டேஸ். ஓகேவா, இது ஒரு ஒர்க் சேர்த்து எத்தனை டேஸ் தேவைப்படுது, 10 days தேவைப்படுது. அப்ப 10 days. ஓகேவா, 10 days need a work or need finish a work. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு finish a work எத்தனை நாள் தேவைப்படுது, 10 days. அப்ப ஆப்ஷன் பி. ஓகே, சோ அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 3 men, 3 பேர், ஓகேவா, 3 மனிதர்கள், 3 ஆண்கள் can complete a piece of work in 6 days. ஒரு piece of work இருக்கு, அந்த piece of work 3 men சேர்ந்து எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க, ஒரு ஒர்க்குக்கு 6 நாள் எடுத்துக்கிறாங்க. எத்தனை நாள்,
6 days எடுக்கலாம். அப்ப 3 பேர் சேர்ந்து இது 6 நாளும் பிரிச்சுக்கிறாங்க. 6 நாள் 1 2 3 4 5 6. அப்ப ஒரு நாளைக்கு என்ன ஒர்க் செஞ்சிருப்பாங்க? 1/6. அப்ப 3 மேனுடைய 1 டே ஒர்க், ஓகேவா? 1 டே ஒர்க் எவ்வளவு? 1/6. 3 மேனுடைய 1 டே ஒர்க். அப்ப 3 மேன் 1 டேக்கு 1 ஒர்க்னா அப்ப 2 டேஸ் எவ்வளவு? 2/6. ஓகேவா? 1 டேக்கு 1/6. அப்ப 2 நாளைக்கு என்ன வருது? இது ஒரு 1/6. அப்ப மொத்தம் என்னது? 2/6. அப்ப 3 மேன் சேர்ந்து 2 டேஸுக்கு, ஓகேவா? ஏன்னா 2 டேஸ் வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப 2 டேஸுக்கான ஒர்க்னு பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்றோம்? 2 பெருக்கிறோம். அப்ப 1/6 into 2, that is 2/6. அப்போ 1 2 3 2 6 என்னாச்சு? 1/3 வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ மொத்த வேலையில, ஓகேவா, இந்த பார்ட்டா பிரிச்சு என்ன இருக்கு? இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டுனா 1/3 வேலை தான், ஓகேவா? அப்போ 1/3 வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ மொத்த ஒர்க்கும் 1 ஒர்க், மீதி எவ்வளவு இருக்கு? 2/3 ஒர்க் இருக்கு. அப்ப ரிமைனிங் ஒர்க் ஓகேவா, ஒரு ஒர்க்ல 1/3 ஒர்க் முடிச்சிருக்காங்க. அப்போ 1/3னா 3 எல்ஸ்னா 3 - 1/3 பட் 2/3. ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 2/3 ஒர்க் இருக்கு, ஓகேவா? 2/3 ஒர்க், இது 1/3 ஒர்க். அப்ப ரிமைனிங் ஒர்க் 2/3 ஒர்க் மேல இருக்கு, ஓகேங்களா? இப்ப 3 மேன்ஸ் 1 டே ஒர்க் 1/6. அப்ப 3 மேன்ஸ் உடைய 1 மேனுடைய 1 டே ஒர்க், 1 மேனுடைய 1 டே ஒர்க் எவ்வளவு இருக்கும்? அப்ப 3 மேனுக்கு 1/6னா 3 into 1 மேன். 3 என்ன பண்ணலாம்? 3 into 1 மேன் equal to 1/6 எழுதலாம். அப்ப 1 மேன் 3 மல்டிபிகேஷன் என்ன ஆயிடும்? டிவிஷன் ஆயிடும். அப்ப 3 ஆயிடுங்க, ஓகேவா? அப்ப என்ன ஆயிடும்? 1/18. அப்போ 1 மேனுடைய 1 டே ஒர்க் எவ்வளவு? 1/18. 1 மேனுடைய 1 டே ஒர்க், ஓகே. 1 மேனுடைய 1 டே ஒர்க், 1 டே ஒர்க் எவ்வளவு? 1/18. 1 மேனுடைய 1 டே ஒர்க் 1/18 கிடைச்சிச்சு, ஓகேவா? அப்ப 2 நாளைக்கு பிறகு எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? another 3 மெம்பர்ஸ் சேர்ந்துடுறாங்க. ஏற்கனவே 3 பேரு, அப்புறம் 3 பேர் சேர்ந்துடுறாங்க. அப்ப 6 மேனுடைய 1 டே ஒர்க் ஒன்று பாக்குறாங்க. 6 மேனுடைய 1 டே ஒர்க். அப்ப என்ன பண்ணலாம்? 1/18 6 ஆல பிரிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு 6 6 3 18 எவ்வளவு ஆச்சு? 1/3. 1 மேன் 6 மேனுடைய 1 டே ஒர்க் எவ்வளவு இருக்கு? 1/3. நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு ஒர்க் இருக்கு? 2/3 ஒர்க் தான் இருக்கு, ஓகேவா? அப்ப 2/3 என்ன பண்ணலாம்? 1/3 ஒர்க். 1/3 என்ன பண்ணலாம்? 2ஆல் பெருக்கலாமா? அப்ப இந்த பக்கம் 2ஆல் பெருக்கலாமா? ஓகேவா? இப்ப 2ஆல் பெருக்கினா என்ன இருக்கும்? 6 மேனுடைய 1 என்ன பண்ணா 2 டே, ஓகேவா? அப்ப 2 டேஸ் 1 into 2, ஓகேவா? 6 மேன் காமன் மாத்த முடியாது. 1 என்ன பண்றோம்? 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 1 into இருக்கிற 1 into 2, that is equal to 1/3 into 2. அப்ப என்ன ஆயிடுது? 1 into 2 days என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? 2 days ஆயிடுச்சு. அப்ப 2 days என்ன இருக்கு? 2/3 ஒர்க். அப்ப 2/3 ஒர்க் தான் ரிமைனிங் இருக்கு. அப்ப 2/3 ஒர்க் முடிக்கிறது எத்தனை நாள் தேவைப்படுது? 2 டேஸ் தேவைப்படுது. அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, 2 days. சோ அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 2 men and 3 boys. மென்ன மட்டும் கொடுத்திருந்தாங்க, மென் ஆட் பண்ணிக்கிறாங்க. மென் அண்ட் பாய்ஸ் மிக்சிங்கா கொடுத்துட்டாங்க. 2 men and 3 boys can do a piece of work in 10 days. ஓகேவா? 2 பசங்க, 2 ஆண்களும் 3 சிறுவர்களும் சேர்ந்து அந்த ஒரு ஒர்க்க முடியாது 10 நாள் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அதே ஒர்க்கை 3 மென்னும் 2 பாய்ஸ் சேர்ந்து 8 நாள்ல முடிச்சிருவான்னு சொல்றாங்க. அப்படின்னாக்க 2 மென்னும் 1 பாய் சேர்ந்து 8 நாள் முடிக்கணும்னு கேட்பாங்க, ஓகேவா? அப்ப என்ன பண்றோம்? ஒரு மென்னுடைய 1 நாள் ஒர்க், 1 மேன் 1 டே ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கணும். 1 மேனுடைய 1 மேன் 1 டே ஒர்க் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி 1 பாய் உடைய 1 டே ஒர்க், ஒரு நாளைக்கு எவ்வளவு அல்பா செய்வான் அப்படின்னு பார்த்துக்கு என்ன பண்ணலாம்? ஒய்ன்னு வச்சுக்கலாம்.
அப்ப என்ன பண்ணலாம், எத்தனை பை எத்தனை இருக்குன்றதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு ஒரு மேனுடைய ஒரு நாள் வேலை வந்து எக்ஸ், ஒரு பாயுடைய ஒரு நாள் வேலை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 2 men. ஓகேவா? 2 men 2x வச்சுக்கலாம். 3 boys 3y வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வேலை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுது? 10 நாள் தேவைப்படுது. வேலை இது. ஓகேவா? அப்ப இது வேலை, இது வேலை தான். ஓகேவா? அப்ப இது வேலை, ஒரு வேலை செய்யறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுது? 10 days தேவைப்படுது. 1/10. ஓகேவா? ஈக்குவேஷன் 1. சேம். அடுத்து என்ன? 3 men 2 boys. அப்ப 3x. ஓகேவா? 3 மடங்கு x உடைய வேலை, ஒரு நாள் வேலை. அதே மாதிரி 2 மடங்கு y உடைய வேலை சேர்ந்தா எத்தனை நாள்? ஒரு வேலையை முடிக்கிறது எத்தனை நாள்? 18 days தேவைப்படுது, 8 தேவைப்படுது. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப x y இதுல இருந்து கண்டுபிடிக்கிறதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? இங்க 2a இருக்கு, இங்க 3a இருக்கு. ஒண்ணு கேன்சல் பண்ணணும். அப்போ ஒன்னாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? 3ஆல பெருக்கலாம். அப்ப 3ஆல பெருக்கினா என்ன ஆயிடும்? 6x ஆயிடும். இதுக்கு என்ன ஆயிடும்? 3ஆல பெருக்கினா பிளஸ் 9y ஆயிடும். இது என்ன ஆயிடும்? நம்மளுக்கு 3ஆல பெருக்குறோங்க. அப்ப 3/10. ஓகேங்களா? அப்ப 3ஆல பெருக்கிறோம். 3 2 6 3 9 3/10 இருக்கு. அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனு 2ஆல பெருக்கிறோம். 2ஆல பெருக்கினா என்ன ஆயிடும்? இது 2 2 6x ஆயிடும். இது என்ன ஆயிடும்? 4y ஆயிடும். இது என்ன ஆயிடும்? 2/8 ஆயிடும். ஓகேங்களா? அப்ப 2/8ன்றதுன்னா 1 2 2 4 2 8. ஓகேவா? அப்ப 1/4. அப்ப ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4 எடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3ல இருந்து 4 கழிக்கிறேங்க. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா இது பிளஸ் ஆகிறது மைனஸா மாறிடும், பிளஸ் ஆகிறது மைனஸா மாறிடும், இது மைனஸா மாறிடும். 6x கேன்சல் ஆயிடும். 9y 4y கழிச்சு என்ன இருக்கும்? 5y ஆயிடும். ஈக்குவல் டு இதை சுருக்கும் நம்பர், இது கழிக்கிறேங்க. அப்ப 3/10 இருந்து மைனஸ் 1/4 கழிக்கிறேங்க. அப்ப என்ன பண்ணலாம், எல்சிஎம் அப்படி போறதுக்கு 10 × 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது 4 இருக்குன்னா 12, இது 10 இருக்குன்னா 10. ஓகேவா? அப்ப 2/10 × 4 இருக்கு. 1 2 2 2 4. அப்போ 1/20. ஓகேவா? அப்போ 1/20 கிடைச்சிருக்கு. 5y = அப்போ 5y = 20 வந்தா y = ஆயிடும் 1/20 × 5 ஆயிடும். அப்போ 1/100. அப்போ y உடைய வேல்யூ எவ்வளவு? 1/100. இது எடுத்து போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்னா 2x + 3y இடத்துல என்ன பண்றோம்? 1/100 போடுறோம். ஈக்குவல் டு 1/10. அப்ப 2x + 3/100 = 1/10 ஆயிடும். அப்ப 2x = 1/10 - 3/100 ஆயிடும். அப்ப எல்சிஎம் எடுத்தா 100 எடுத்துக்கலாம். அப்ப கீழே 100 போட்டா இது 10ஆல பெருக்குவாங்க. அப்ப 10 - 3 = ஓகேவா? என்ன ஆயிருது? 7/100. எதோடைய வேல்யூ? 2x உடைய வேல்யூ தான். 2x = 7/100. அப்ப x = 7/200 கிடைச்சிருக்கு. ஓகேவா? x = 7/200. ஓகேங்களா? So x = 7/200, y = என்ன இருக்கு? 1/100 இருக்கு. இப்ப என்ன கேக்குறாங்க? 2 men and 1 boy, 2x + 1y = என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? எத்தனை டேஸ் ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு கேட்கிறோம். அப்ப 2x உடைய வேல்யூ என்னது? 7/200 + y உடைய வேல்யூ 1/100. இது கழிச்சு என்ன ஆயிடும்? 100 ஆயிடும். இது 100. ஓகேவா? அப்ப 7/100 + 1/100 கிடைக்கும். அப்ப 8/100 கிடைச்சிருக்கு. 8/100. கிளியர்? அப்ப 2 men 2x + 1y சேர்ந்து 8/100 கிடைக்கிறாங்க. அப்போ ஒரு ஒர்க்கை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மேல ஒர்க் இருக்கணும். அப்போ 1 இருக்கணும். அப்ப கீழே 100, இந்த 8ன்றது என்ன பண்ணும்? கீழே எடுத்து வந்தா 100/8ன்னு ஆயிடும். அப்ப இது ஒர்க்கு, இது டேஸ். ஓகேவா? அப்ப 2 men 1 boys சேர்ந்து எவ்வளவு ஒரு வேலை செய்யறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுது? டேஸ். டேஸ் = 100/8 கிடைக்குது. அப்ப இதை சுருக்கலாம் தானே? சுருக்கினா என்ன ஆயிடும்? 2 8 25 100. அப்ப 25/2 என்னது? 12.5. அதாவது 12.5 அல்லது 12 நாள். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி அப்படின்னு ஈஸியா டிக் பண்ணிக்கிறோம். ஓகே. So next A is devised as a good
ஏன் ஒர்க்மேன் பி ஏன்ற ஒரு பின்ற எடுத்தீங்கன்னா ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஏ வந்து 2 மடங்காம். ஓகேவா? பி கம்பேர் பண்ணும்போது ஓகேவா? ஒர்க்ல டைம்ல என்ன பண்ணுவாங்க, இது மாறிடும் 1:2. ஓகேவா? அப்ப ஏன்ற ஒரு ஒர்க் டன்ல என்ன இருக்கு, நம்மளுக்கு 2:1. பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து 2 மடங்கு வேலை செய்யறாருன்னு அர்த்தம். ஓகேவா? இது எக்ஸா இருந்தா எக்ஸ் மடங்கு தான் இந்த 2x மடங்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன பண்றோம், 2:1 போட்டுக்கிறோம் மடங்குல. ஓகேவா? அப்ப என்ன பண்றோம், இதை கூட்டுறதுக்கு ஏ உடைய பருமன் பாத்தீங்கன்னா 2/2 + 1 2 + 1. ஓகேவா? b உடைய பாத்தீங்கன்னா 1/2 + 1. அப்ப 2/3 மடங்கு, இதுக்கு 1/3 மடங்கு. ஓகேங்களா? அப்ப மடங்கு வந்து 3 மடங்கு வேலை இருக்குன்னா இவர் 2 மடங்கு வேலை செஞ்சிருவாரு, இவர் 1 மடங்கு தான் வேலை செய்வார்னு அர்த்தம். 2/3. ஓகேங்களா? A is twice as good workman B. They finish a work. 2 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறது எத்தனை டேஸ் எடுத்துக்கிறாங்க, A 1/8. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து செய்யற 1 day ஒர்க். ஓகேவா? 1 day ஒர்க் என்னன்னு போடுவோம் நம்ம, 1 day ஒர்க் ஈக்குவல் டு 1/A + B days போடுவோம். அதுதான் என்ன பண்ணுவோம் நம்ம, 1/18 போடுவோம். ஏவும் பி சேர்ந்து செய்யற நாட்கள், A + B உடைய டேஸ் இது. ஓகேவா? அப்ப ஏவும் பி சேர்ந்த நாள் 1/18 போடுவோம். ஓகேவா? இப்போ 1/18 டேஸ் வந்து ஒரு நாள் வேலை செய்யறாங்க. இது 18 டேஸ் மேல இருக்கிறது ஒரு ஒர்க். ஓகேவா? 18 நாள் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்யறாங்க. இப்ப ஏ மட்டும் சேர்ந்தா எத்தனை பேர் போடுவாங்க, ஏ உடைய மடங்கு எவ்வளவு, 2/3 மொத்தத்துல. ஓகேவா? 2:1 2/3 ஏவுக்கு மட்டும், பின்னு கேட்டா 1/3. அப்ப ஏ மட்டும் செய்யறதுக்கு, ஏ மட்டும் அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு, ஓகேவா, ஏ மட்டும் அந்த ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு என்ன பண்றோம், 1/8 2/3 பிரிக்கிறது ஏ உடைய வேலை. அப்ப இந்த இருக்கிற ஒரு 2 9 2 8 என்னாச்சு, 1/27. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மேல இருக்கிற ஒர்க்கு, கீழே இருக்கிறது என்னது, டேஸ். அப்ப ஏ மட்டும் செய்யறதுக்கு எத்தனை நாள், ஏ மட்டும் செய்யறதுக்கு ஒரு ஒர்க்கை பினிஷ் பண்ண தேவைப்படுற டேஸ், பினிஷ் பண்ற டேஸ் எத்தனை, 27 டேஸ் தேவை. அப்ப ஆப்ஷன் ஏ. இன்கேஸ் பி மட்டும் கேட்கலான்னு வச்சுக்க, அப்ப பி மட்டும் கேட்டா என்ன இருக்கும், 1/18, பி உடைய மடங்குன்னா 1/3. அப்போ 1/3 பெருக்குன்னா என்ன ஆயிடும், 1/54. இதுல தெரிஞ்சுக்கலாம், ஏ 27 நாள் முடிக்கிறோம்னா பி எத்தனை நாள் முடிக்கணும், 57 நாள் முடிக்கணும். ஓகேவா? அப்ப 57 நாள் தான் அந்த வேலையை முடிக்கிறாருன்னா, அப்ப 27 நாள் முடிக்கிறாருன்னா இவர் திறமையானவர், 2 மடங்கு திறமையானவர், பலசாலி. அப்போ ஒர்க் டேல குறைஞ்சிருது, டேஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். டேஸ்ல இன்க்ரீஸ் ஆகுதா, டேஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது 1:2 டைம்னு போடுவோம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. So அடுத்த ஒரு சம பாருங்க, A and B undertake to a piece of work for ₹600. ஒரு வேலை முடிக்கிறதுக்கு அந்த வேலைக்கு 600 ரூபாய், 600 ரூபாய்க்கான வேலையை வந்து ஏவும் பியும் வந்து செய்யறாங்க அப்படி எடுத்துருக்காங்க. ஏ மட்டும் செய்யறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுது, 6 days. ஏ உடைய உடைய 1 day ஒர்க் எவ்வளவு, 1 day ஒர்க் 6 நாள் சேர்ந்து 1 2 3 4 5 6 சேர்ந்து ஒரு நாள் செய்யறாங்க. அப்போ ஒரு நாளுக்கு என்ன இருக்கும், 1/6 போடுவோமா, 1/A ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். அப்ப 1/6 ஏ உடைய ஒரு நாள் வேலை. அப்ப பி உடைய 1 day ஒர்க் எவ்வளவு, பி ஏவுக்கு வந்து 6, பிக்கு எவ்வளவு 8 days. அப்போ 1/8 முடிச்சிருவாங்க. ஓகேவா? அப்ப வந்து என்ன பண்றாங்க, அடுத்தது 8 நாள் செய்வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப சியோட சேர்ந்தா, அப்ப ஏ பி சி, ஓகேவா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி எல்லாம் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, 1/A பிளஸ் பி பிளஸ் சின்னு போடுவோமா. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணும், 1/A, ஏ உடைய ஒரு நாள் வேலை, பி உடைய ஒரு நாள் வேலை. அப்ப ஏ பி சி எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வேலைன்னு அர்த்தம், இது மீனிங். ஓகேவா? அப்ப இது வேலை டே. அப்ப என்ன அர்த்தம், எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 3 days முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் 1/A, இதுக்கு 1/B. ஓகேவா? இதுக்கு ஏ உடைய ஒரு நாள் வேலை, பி உடைய ஒரு நாள் வேலை, ஏ பி சி சேர்ந்து ஒரு நாள் கெடுத்துட்டாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும், சி உடைய ஒரு நாள் மட்டும் வேலை மட்டும் தான் வேணும். அப்ப சி உடைய ஒரு நாள் வேலை என்ன பண்ணலாம், ஏ பி சி சேர்ந்து செஞ்சு வேலையோட ஏவும் பியும் சேர்ந்து வேலையை கழிச்சா நம்மளுக்கு என்ன இருக்கும், சி மட்டும் செஞ்சு வேலை தனி கிடைச்சிருமா. அப்போ இது மட்டும் போட்டா என்ன இருக்கும், 1/3 மைனஸ் ஆஃப் 1/6 பிளஸ் 1/8. ஓகேவா? இனிமே 1/A பிளஸ் 1/B. ஓகேவா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செய்யற வேலை. ஓகேவா? அப்போ இது வந்து
1 by ஏவும் 1 by b தனியா சேர்ந்த வேலையை கழிச்சிடலாம்னு அர்த்தம். அப்ப கழிச்சா என்ன இருக்கு நம்மளுக்கு 1 by 3 மைனஸ் போட்டா மைனஸ் 1 by 6 மைனஸ் 1 by 8 ஆயிடும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன இருக்கும் காமனா 24 எடுத்துக்கலாம். அப்ப 24 காமனா எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணலாம் 8ஆல் பெருக்கலாம். இது என்ன பண்ணிக்கலாம் 4ஆல் பெருக்கலாம். இது என்ன பண்ணிக்கலாம் 3ஆல் பெருக்கலாம். அப்ப 8 மைனஸ் 7 by 24. அப்போ என்ன ஆயிடுச்சு 1 by 24. அப்ப சிக்கு பங்குன்னா 1 by c. சி உடைய ஒரு நாள் வேலைன்னா 24. ஓகேவா? அப்ப ஏவுக்கு வந்து எத்தனை நாள் தேவைப்படுது? ஏவுக்கு வந்து 6. ஏவுக்கு வந்து என்னது 6 டேஸ் தேவைப்படுது. ஒரு வேலையை முடிக்கிறது ஏவுக்கு 6 டேஸ் தேவைப்படுது. ஏவுக்கு வந்து என்னது 6 டேஸ் தேவைப்படுது. அப்போ ஒரு வேலையை முடிக்கிறது ஏ பி சி உடைய ஒரு நாள் வேலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்குக்கு முடிக்கிறதுக்கு இதுக்கு உனக்கு 6 டேஸ் தேவைப்படுது. பிக்கு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாள் தேவைப்படுது. சிக்கு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அர்த்தம் சி உடைய ஒரு வேலையை முடிக்கிறதுக்கான டேஸ் எவ்வளவு 24. 1 by 24. ஒரு நாளுடைய வேலையுடைய பங்கு எவ்வளவு 1 by 6. ஒரு நாளுக்கான வேலை 1 by 8 பிக்கு. சிக்கு ஒரு நாளுக்கான 21 by 24. ஓகேங்களா? அப்ப நம்ம இது என்ன பண்ணணும் காமனா எடுக்கணும். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பங்கு எவ்வளவு பலசாலி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆயிடும் 24 காமன். அப்ப 24 ஆக்கிடுறோம். எல்லாமே 24 என்ன பண்ணணும் இது 4ஆல் பெருக்கணும். ஓகேவா? அப்ப 4 by 24 ஆயிடும். இது என்ன பண்ணணும் 3ஆல் பெருக்கணும். அப்ப 3 by 24 ஆயிடும். இது 1 by 24 அப்படியே இருக்கு. அப்ப இதெல்லாம் காமன். அப்ப இது 4:3:1 மடங்குல இருக்காங்க. அப்ப இவர் வந்து ஒரு மடங்கு வந்தா சி பி என்ற ஒரு சிஏ போல 3 மடங்கு பலசாலி. சிஏ போல பி என்ற ஒரு எத்தனை மடங்கு பலசாலி 4 மடங்கு பலசாலின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இதனுடைய வேலை என்ன ஏ உடைய பங்குன்னு பார்த்தா 4 by 8. மொத்தம் 4 3 7 1 8. ஓகேவா? அப்ப பி உடைய பங்குன்னு பாத்தீங்கன்னா 3 by 8ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி சி உடைய பங்குன்னு பாத்தீங்கன்னா 1 by 8ன்னு போட்டுக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப என்ன கேக்குறாங்க மொத்தம் அமௌண்ட் எவ்வளவு 600. ஓகேவா? எதுடைய ஷேர் கேக்குறாங்க சி உடைய ஷேர் கேக்குறாங்க. அப்ப சி உடைய ஷேருக்கு சி ஷேர் மொத்தம் 600 ஒர்க்கு 600 rupees. சி உடைய பங்கு எவ்வளவு 8 தான் 1 by 8. ஓகேவா? அப்ப அடிச்சு என்ன இருக்கும் இதுக்கு அடிச்சிருங்க 4 2 8. ஓகேவா? 300 2 600 2 4 150 ஒரு 2 75. அப்ப சி உடைய ஷேர் எவ்வளவு 75 ரூபாங்க. ருபீஸ் 75. அதே மாதிரி ஏவும் பி இதனால கேட்கலாம். ஏ உடைய ஷேர் எவ்வளவு ஏ ஷேர் பாக்குறதுக்கு 600. ஏ உடைய பங்கு எவ்வளவு 4 by 8. ஏ உடைய பங்கு எவ்வளவு 4 by 8. 1 4 2 8 2 அடிச்சாக்க 300. அப்ப ஏவுக்கு வந்து 300 ரூபாய் ருபீஸ் 300 rupees. ஓகேவா? அப்ப பி உடைய ஷேர் எவ்வளவு பி உடைய பங்கு பாத்தீங்கன்னா 600. பிக்கான பங்கு பாத்தீங்கன்னா 3 by 8. அப்ப 3 by 8 போட்டுக்கிறோங்க. 3 by 8 போட்டா இதுக்கு என்ன பண்றோம் 8க்கும் 600க்கு அடிச்சிருக்காங்க 75. 3 75 225 ரூபாய் அப்படின்னு வந்தது. கூட்டி பார்த்தா கரெக்டா வந்துடும். கேட்டுக்கிறது சி ஷேர். அப்ப சி ஷேர் 75 ரூபாய். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஏ ஷேர் பி ஷேர் எல்லாமே ஆப்ஷன்ல இருக்கும். என்ன கேட்டிருக்காங்களோ இது போட்டுருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? கிளியருங்களா? இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா 10 men or அல்லது 18 boys can do a piece of work in 15 days. ஓகேவா? then 25 men 15 boys together 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை 2 மடங்கு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் கேட்கறாங்க. twice the work. ஒர்க்னா 2 மடங்கு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப 10 men உடைய 1 day work எவ்வளவு இருக்கும். ஓகேவா? 1 day ஒர்க்னா ஒர்க் எவ்வளவு ஒரு ஒர்க் 10 men சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க 15 days. அப்ப 1 by 15. ஓகேங்களா? அப்போ 10 மேனுக்கு வந்து 1 by 15 1 மேனுக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம். 1 மேனுடைய 1 day ஒர்க் அப்ப என்ன 1 by 15. இந்த 10 எழுதுறோம் 10 into 1 man வச்சுக்கலாம். அப்போ 1 man. அப்போ 1 இருந்துச்சுன்னா 10 மல்டிபிகேஷன் டிவிஷன் ஆயிடும். 1 by 15 into 10 போட்டுக்கலாம். சரி 18 boys 18 boy உடைய 1 day ஒர்க் எவ்வளவு 1 day ஒர்க். அப்ப ஒரு ஒர்க் 18 boys சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க. ஓகே
ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுமா? 10 men or 18 boys. ஓகே 15 days தான். ஸோ 10 men சேர்ந்து 15 days முடிக்கிறாங்க. 18 பசங்க சேர்ந்து 15 days முடிக்கிறாங்க. இப்போ 15 days ஒன் ஒர்க் சார். அப்போ ஒன் பாய் உடைய ஒரு நாள் வேலை 1 day ஒர்க். அப்போ 1/15 18 into 1 பிரிச்சுக்கலாம். அப்போ 1 by இங்க வச்சுன்னா 18 மல்டிபிகேஷன் டிவிஷன் ஆகிடும். அப்போ 15 into 18. ஓகேங்களா? அது பிறகு தேவையில்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம கேன்சல் பண்ணுவோம், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க? 25 men 15 boys. ஓகேவா? 25 men 15 boys. 25 into 1 man plus, okay, 15 boys. அப்ப 15 into 1 boy சேர்ந்து எவ்வளவு கேட்குறாங்க? அப்ப 25 into 1 மேனுக்கு என்ன வந்தது? 1 man உடைய பங்கு எவ்வளவு? 1/15 into 10 ஒரு பார்ட் பிளஸ் 15 into 1 by 1 day ஒர்க் எவ்வளவு? 1/15 into 18 இருந்தது. ஓகேவா? அப்ப இந்த 15 இந்த 15 அடிபட்டுருமா? அடிபட்டுரும். ஓகேவா? ஸோ 25 3 5 4 5 5 2 10 என்ன இருக்குது நம்மளுக்கு? 1/6 plus 1/18 கிடையாது. அப்ப எல்சிஎம் எடுத்தா இது வந்து நம்ம எல்லாம் 3 பெருக்கலாம். அப்ப 3 plus 1/18 அப்ப 4/18 கிடைச்சிருது. 4/18. அப்ப இது வச்சு என்ன இருக்கும்? 2 4 9 2 8 அப்ப 2/9. இது மாதிரி நம்ம ஒரு ஒர்க்குக்கு பழக்குவோம். இப்ப என்ன சொல்றாங்க? 2 ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. மேல இருக்கிறது என்ன ஒர்க்கு, கீழே இருக்கிறதுனா டேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 2 ஒர்க்குக்கு எத்தனை நாள் தேவைப்படுது? 9 days. அப்ப ஒர்க்கு வந்து 2. ஓகேவா? அப்ப 2 ஒர்க்குக்கு எத்தனை டேஸ்? 9 days. 1 ஒர்க்கா இருந்தா 9ல பாதி 4.4.5 days தேவைப்படும். ஒரு ஒர்க்குக்கு 4 நாள். அதாவது என்ன பண்ணுவது? ஒரு ஒர்க்குக்கு 9 போட்டு divided by 2 போடுவோம். ஓகேவா? அப்ப 9/2 days 1 ஒர்க்குக்கு போடுவோம். அவன் கேளுங்கிறது டுவைஸ் ஒர்க்குன்னு இருந்தான். அப்ப டுவைஸ் ஒர்க்குக்கு எத்தனை நாள்? 9 days. அப்ப டுவைஸ் ஒர்க்குக்கு எத்தனை நாள்? 9 days. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி செம்ம நிறைய செம்ம கேட்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? மை நேம் இஸ் முருகன். சேனல் நேம் என்னது? அட்டை முருகன் லெக்சரர். ஓகேவா? ஸோ இது சம்பந்தமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க கீழே. ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. அதுல ஏதாவது பிளஸ் ஆர் மைனஸ் கரெக்ஷன் தான் கரெக்ஷன் சொல்லுங்க. கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி நீங்களும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் இப்போ அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.